இப்போ ஓபிஎஸ் விட்டா உள்ளே வந்தால் என்ன சும்மா வந்துருப்பாரா? என்ன பண்ணுவாரு? ஈரோடு மாவட்ட செயலாளர் மாதிரி பேசாமல் இருப்பாரா? ஒரு உள்ளே வந்தோடனே கொஞ்சம் ஆள் சேர்ப்பார். அப்புறம் வந்து நான் என்ன 2வது இந்த தருமரை நிறுத்துறதுலான சண்டை போட்டாங்க. ராமநாதபுரம் தருமரை இவர் வந்து பரிந்துரைத்தார். அது என்னது, நீங்கள் ஒன்று கொடுத்தா நான் ஒன்று கொடுப்பேன்னாரு. நீங்கள் ஒரு ஆளை எம்பி ஆகுனா நான் ஒரு ஆளை எம்பி ஆகுவேன், உங்களுக்கும் வி ஆர் ஈக்குவல் அப்படின்னாரு ஓபிஎஸ். தருமரை ஆக்கியாச்சு, சண்டை ஆரம்பமாயிடுச்சு. இப்படியே போனால் தலைமைக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடும். தலைமை எல்லா இடமும் கலந்து தருமரை ஆவதினால் எடப்பாடிக்கு என்ன இருக்குது? எடப்பாடி மகனாக ஆகிறார், அது ஒன்றும் இல்லை. இந்த 4 கட்சியாக நடந்தது இப்போ கடைசியில் ஒரு கட்சி ஆகிவிட்டது. இந்த ஒரு கட்சியில் கூட்டணி சேர்க்க வேண்டுமே தவிர நீ ஒரு கட்சிக்குள்ள விட்டால் ஒரு கட்சி மறுபடியும் 4 கட்சி ஆகும், இந்த மாதிரி ஆயிடும். சரி, இப்போ இவங்க இபிஎஸ் திமுகவெல்லாம் பெரிய கருவூலம் அதை மகன் கையில் கொடுத்துட்டார். யாரெல்லாம் மகனுக்கு இடையூறாக இருப்பானோ அவனையெல்லாம் ஏற்கனவே நீக்கிட்டார். வைகோவை விரட்டிட்டாரு. அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா தலைவர்களையும் விரட்டி. உண்மைதானா? அதான், அது உண்மைதான். கேளு. அதுக்கப்புறம் வந்து யார் வந்து ஐயா என்னன்னு வாழை 2 ஆட்ட வேண்டியது, ஒரு ரொட்டி துண்டு போட்டதுன்னா வாழை சுரட்டிக்க வேண்டியது அப்படிங்கிற துரைமுருகன் மாதிரியான ஆட்கள் தான் எஞ்சின்றாங்க. கேள்வி கேட்க விடாம பண்றாங்க. கேள்வி கேட்காத ஆட்கள். வாழை ஆட்டினால் கருணாநிதிக்கு தெரியும் வாழை அது ரொம்ப ஆட்டுது, ஒரு ரஸ்க்கு போடணும், ஒரு ரஸ்க்கு போடுவார். நம்முடைய துரைமுருகன் பேசாமல் இருப்பார். துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காரு? நான் ஸ்டாலினுக்கு சேவை செய்வேன், உதயநிதிக்கு சேவை செய்வேன், இன்ப நிதிக்கும் சேவை செய்து விட்டு தான் போவேன் இருக்காரு. எவ்வளவு பெருசு! அப்புறம் பின்னாடி வர அரசியல அவர் சொல்லிட்டாரு என்ன நடக்க போகுது. எவ்வளவு பெரிய விசுவாசம், எவ்வளவு பெரிய விசுவாசம்! என்ன இந்த விசுவாசம்? காட்பாடியில் உள்ள மலையை தவிர வேற எல்லாத்தையும் வளைச்சிட்டாரு. அது திமுகவால தான் நடந்துச்சு.